மணிப்பெயர் வகை தானியங்கள் என்று பொதுவாக நாம் அறிந்தவற்றிற்கும் வேறு வேறு பெயர்கள் உள்ளன. தாவரங்களில் விளையும் தானியங்களை மணி என்போம். இந்த மணி என்பதற்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன. தானியங்கள் நெல், புல், கம்பு முதலிய தானியங்கள் குறிக்கும் சொல் கூலம். தானியங்கள் அவரை, உளுந்து குறிக்கும் சொல் பயிறு. தானியங்கள் வேர்க்கடலை, கொண்டைக்கடலை குறிக்கும் சொல் கடலை. தானியங்கள் கத்தரி, மிளகாய் குறிக்கும் சொல் விதை. தானியங்கள் புளி, காஞ்சிரை, நச்சு மரம் குறிக்கும் சொல் கால். தானியங்கள் வேம்பு, ஆமணக்கு குறிக்கும் சொல் முத்து. தானியங்கள் மா, பனை குறிக்கும் சொல் கொட்டை. தானியங்கள் தென்னை குறிக்கும் சொல் தேங்காய். அவரை, துவரை குறிக்கும் சொல் முதிரை. தாவரங்களில் இளம் பருவத்தையும் பல்வேறு சொற்களின் மூலமாக அறியலாம். நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை நாற்று எனவும், மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலை கன்று எனவும் வழங்கப்படுகின்றன. பிள்ளை என்பது தென்னையின் இளநிலையை குறிக்கின்றது. பனையின் இளநிலையானது மடலி அல்லது வடலி என வழங்கப்படுகிறது. வித்துவகை, வேர்வகை, பூவகை, காய்வகை, கனிவகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல்வேறு பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தமிழ் சொல்வளத்தின் சிறப்பை புலப்படுத்துவதை பாவாணர் எடுத்துக்காட்டுகிறார். சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டின் வளத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதுடன் பொருளை கூர்ந்து நோக்கி பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. இதை பகுத்தும் தொகுத்தும் வகைப்படுத்தியுள்ள பாவாணரின் தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களை உணர்ந்து மொழியை பயன்படுத்துவோம்.